ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கீர்த்தி சுரேஷ் வந்து நம்மளோட சூர்யா திரைப்படத்தில் வந்து இப்போ வந்து அஃபீஷியலாக நடிக்க மறுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட சூர்யாவோட நடிப்பில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன திரைப்படம் ரெட்ரோ. ஸோ இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் ஒரு கலவையான விமர்சனம் பெற்றுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சூர்யாவோட நடிப்பில் வந்து சூர்யா 45 அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து ஆர்ஜே பாலாஜோட இயக்கத்தில் வந்து உருவாகி இருக்கிறது. ஸோ அந்த திரைப்படத்தில் வந்து நம்மளோட த்ரிஷா வந்து ஹீரோயினாக கமிட் ஆகிருக்காங்க. ஸோ அந்த திரைப்படத்துக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி நம்மளோட சூர்யா 46 திரைப்படத்துக்கும் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த ஒரு திரைப்படத்தை வந்து வெங்கி அட்லு இயக்குறாங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன லக்கி பாஸ்கர் திரைப்படத்தோட டேரக்டர். அந்த திரைப்படம் மாபெரும் ஒரு வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து நம்மளோட சூர்யா 46 திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இனியில் அந்த திரைப்படத்தில் வந்து ஹீரோயினாக தான் வந்து நம்மளோட கீர்த்தி சுரேஷை வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக விஜய் தேவர்கொண்டா திரைப்படத்தில் வந்து கமிட் ஆகிருக்காங்க. அப்படின்றதுனால டேட்ஸ் ஒதுக்க முடியாதனால அந்த திரைப்படத்தில் அவங்க நடிக்கலை அப்படின்ட்டு வந்து அஃபீஷியலாக சொல்லிட்டாங்களாம். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பெரிய ஒரு காஸ்ட்லி மிஸ்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ அந்த ஒரு ரோலில் தான் மமிதா பைஜ் வந்து இப்போ வந்து கமிட் ஆகிருக்காங்க. ஸோ சப்போஸ் வந்து அந்த ஒரு ரோலில் கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருந்தா கண்டிப்பாக பெரிய ஒரு சக்ஸஸுக்கு சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இது எவ்வளோ பெரிய காஸ்ட்லி மிஸ்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும்.